Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. கொஞ்ச நாளாக உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தனால நான் தொடர்ந்து எப்பவும் போடுற மாதிரி வீடியோஸ் போட முடியலை. வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணி என்னை விசாரித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனி வர நாட்களில் எப்போதும் மாதிரி தொடர்ந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பற்றிலாம் வீடியோஸ் வருது. ஸோ கீப் வாட்சிங். நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் நர்சரியில் ரோஸ் செடி வாங்கும்போது என்ன மாதிரி தவறுகள் செய்கிறோம், எதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்டனிங் டைரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்பி கொடுக்குறப்ப இன்னும் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் செடி வாங்கும்போது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். சரியா? ஜென்ரலாகவே நம்ம நர்சரி போகிறோம் அப்படின்னா நம்ம செடி வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு போவோம் இல்லையா? அப்போது நமக்கு பிடிச்ச கலர் இல்லைன்னா வீட்டில் இல்லாத கலர் அந்த மாதிரி பார்த்து பூ பெருசாக பூத்துருக்கிற ரோஸ் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றாப்பில் உள்ள மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ், ரெண்டாவது பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கா, நம்ம ரிப்போர்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வைக்கும்போது இது வளருமா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணி செடி செலக்ட் பண்ணி வாங்குறது நல்லது. நீங்கள் இப்போ தான் ரோஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லைனா முதலாக இப்போ தான் ரோஸ் வளர்க்குறதுக்காக செடி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த குட்டி கவரில் பெரிய பூவாக பூத்துருக்கும், 1-2 ஸ்டெம் தான் இருக்கும். அந்த மாதிரி ரோஸ் செடி நிறைய இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், மோஸ்ட்லி ஹைப்ரிட் டீஸாக இருக்கும். அந்த ரோஸஸ் வாங்காதீங்க. அதுக்கப்புறமா பலவிதமான நோய்களில் இருக்கக்கூடிய ரோசஸ், பெஸ்ட்னால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரோசஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளையும் வாங்காதீங்க. இப்போ நான் காமிக்கிற செடிகள் பார்த்த உடனே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. த்ரிப்ஸ் அப்படின்ற பெஸ்ட்னால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இந்த பிளான்ட். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கிட்டு வரலாம். பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி செடிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு த்ரிப்ஸ் ஸ்பைடர் பற்றி ஐடியா இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புரியலன்னா நான் பழைய வீடியோஸோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க் எல்லாம் இருக்குது. மேலே ஐ பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போது த்ரிப்ஸ்னால் செடி பாதிக்கப்பட்டிருக்குன்னா எப்படி இருக்கும், ஸ்பைடர் மைட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இலைகள் எப்படி இருக்கும், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்கள். அதுக்கப்புறம் ரோசஸில் ரொம்ப காமனாக வரக்கூடிய அந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ், அந்த ஃபங்கஸ் இஷ்யூனால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம், டவுனி மில்டியூ, பவுட்ரி மில்டியூ, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ரோசஸ் கூட அங்கே இருக்கும். ஸோ அது கூட வாங்காதீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லோ லீவ்ஸாக இருக்கும், எல்லோ லீவ்ஸில் ப்ரௌன் பிளாக் ஸ்பாட், இல்லை பச்சை லீவ்ஸில் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். இதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மேலே உள்ள லிங்க்லலாம் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? அப்போது இந்த மாதிரி ரோஸ் செடி ரொம்ப யங் பிளான்ட், சின்ன பிளான்ட், இதோட ரூட் சிஸ்டம் ரொம்ப டெவலப் ஆகிருக்காது, பிளான்ட்டே வீக்காக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த லீவ்ஸ் இந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே சீக்கிரமாக என்ன ஆகும்னா மற்ற அந்த செடி ஃபுல்லும் அது டிசீஸ் பரவி இருக்கலாம், ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும், லீவ்ஸ் தொழிஞ்சிரும், ஸ்டெம் மட்டும் இருக்கும். மறுபடியும் அதை நீங்கள் பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம், டைபேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக ரோஸ் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி செடிகள், ஃபங்கஸ்னால் பாதிக்கப்பட்ட செடிகளை வாங்குறதும் தவிர்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில நர்சரிஸில் ஸ்டெம் கட்டிங்ஸில் இருந்து ரூட் பண்ண ரோசஸ் இருக்கும். அது பட்டட், அதாவது கிராஃப்ட் பண்ண ரோசஸ் கிடையாது. அந்த ஸ்டெம் பிளெயினாக இருக்கும். ஜென்ரலாக அந்த ஒட்டு கட்டின இடம் அதில் ஒரு பிளாஸ்டிக் ரேப் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் பிளெயினாக இருக்கும். நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு வெரைட்டி ரோசஸ் கிடைக்காது. ஓல்டு ரோசஸ், பழைய நாடன் வெரைட்டி ரோசஸ், அது பட்டன் ரோஸ் டைப்பாக இருக்கட்டும், மினியேச்சர் வெரைட்டி, இல்லை அந்த ஃப்ரேக்ரண்ட் டமாஸ்க் ரோஸ், பனீர் ரோஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். அது ஒவ்வொரு நர்சரியும் பொறுத்தது. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட், டிசீசஸ் எல்லாம் இல்லாமல் நல்ல 2-3 கிளைகள் இருக்கக்கூடிய செடிகள் பார்த்து வாங்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பாட்லேயே வச்சுருக்காங்க, ஒரு ஆரஞ்சு பாட்டில் வச்சுருக்காங்க.
நம்ம அதை வந்து அதே பாட்டில் வச்சு வளர்க்கலாம். அந்த பிளான்ட்டோட சைஸுக்கு ஏற்றாப்புல பாட் சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி பெருசாக இருக்குன்னா ரீபாட் பண்ணலாம். அந்த பாட் சைஸ் செலெக்ஷன் வீடியோ நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நம்ம அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த செடிகள் வந்து ரொம்ப ஹெல்தியான பிளான்ட் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பிளான்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த சைஸில் இருக்குது அப்படின்னா 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 5.5 inch உள்ளதுலே சின்ன சைஸ் பாட்டில் வச்சு வளர்க்கலாம். இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் புதுசாக ரோஸ் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உள்ளதுலே சின்ன ரோஸ் கவரில் இருக்கும் பார்த்தீங்களா, விலை குறைஞ்சது. அதை தவிர்த்துட்டு அடுத்த செட்டில் உள்ள ரோஸஸை பாருங்கள். அது கவர்லேயும் இருக்கும், இல்லை இந்த மாதிரி குட்டி பாட்டில் இருக்கும், ஆரஞ்சு பாட். அண்ட் இன்னொன்று கவனிக்க வேண்டியது சக்கர் ஸ்டெம். இப்போ இந்த ரோஸை பார்த்தோன்னா இதில் கிளைகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம 3 ஸ்டெம் நல்ல ஸ்டெம் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ சக்கர் ஸ்டெம் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த சைஸ் பிளான்ட் நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். இதை அவங்க ஆரஞ்சு பாட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றில் இதே பாட்டில் வச்சு வளர்க்கலாம், இல்லை இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் மீடியா போட்டு ரீபாட் பண்ணி கூட வளர்க்கலாம். ஆனால் ஆரஞ்சு பாட்டை விட பெரிய சைஸ் பாட்டு வந்து தேவையில்லை. இதை கொண்டு நீங்கள் ஒரு பெரிய பாட்லேயோ க்ரோ பேக்லேயோ வைக்காதீங்க. அண்ட் இந்த ரோசஸோட லீவ்ஸை பாருங்கள், செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரோஸுக்கும் இப்போ பார்க்குற ரோஸுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டெம் கவுண்ட், லீஃபோட அந்த சைஸ், கலர், அதில் எப்படி அந்த மொட்டு பூவோட குவாலிட்டி, இந்த பூவோட சைஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு, டிசீஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செடிகளை வந்து நீங்கள் வாங்கலாம். அண்ட் அதிலிருந்து பூ எடுக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய பூ பட்ஸ் எல்லாம் நீங்கள் டெட்ஹெட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு 3 months அந்த செடியை வளர விடுங்க. இப்போ என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறவங்க கிட்ட எல்லாம் நான் இதை திருப்பி நிறைய தடவை சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். நம்ம 1 to 3 months ஸ்கெடியூல் ஒன்று போட்டிருக்கோம்ல, அதை ஃபாலோ பண்ணி அதோட ரூட் சிஸ்டமை கொஞ்சம் ஹெல்த்தியாக்கி பிளான்ட் கொஞ்சம் புஷ்ஷியாக வளர விட்டு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சீசனில் நம்ம அந்த செடியை பூக்க வைக்கலாம். இல்லை நீங்கள் அடுத்த சீசனுக்கு கூட அந்த செடியை ஹெல்த்தியாக வளர்த்து ரெடி பண்ணலாம். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க அந்த பீரியடில். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். கடைசியாக எந்த ரோஸ் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்ரிட்டி அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் ஃப்ளோரிபண்டா இல்லை மினியேச்சர் வெரைட்டிஸ் இல்லை மினி ஃப்ளோரா ஷ்ரப் ரோசஸ் அது வாங்கலாம். நர்சரியில் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இது கொத்து கொத்தாக பூக்கும், நிறைய பூக்கும் அப்படின்னு. சிலது வந்து அவங்களுக்கே தெரியாது, ஆனால் அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் வச்சு உங்களுக்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரோஸ் வெரைட்டி பற்றி கழிஞ்ச வருஷம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் என்ன மாதிரி வெரைட்டி ரோஸில் வந்து பூ எப்படி இருக்கும். அப்போ நர்சரி போனீங்கன்னா ஒரு செடியை பார்க்குறீங்கன்னா ஓகே அப்போ இந்த செடியில் வந்து இவ்வளோ தான் பூ வரும். அப்போ உங்கள் எதிர்பார்ப்புக்கு, அதாவது நீங்கள் புதுசாக வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து அதை மீட் பண்ணுமா, இல்லை நீங்கள் வேறு வெரைட்டி வந்து சூஸ் பண்ணலாம். இனி வர வீடியோஸில் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ரோஸஸ், அதாவது டிசீஸ் ரெசிஸ்டண்ட் இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ், கொஞ்சம் ஷேடில் வளர்க்கக்கூடிய ரோஸஸ், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்போது சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. I'll try to help you out. Friends, thank you so much for watching. Marbdio, I'll meet you all on another video. Till then, happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.